ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரவை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். ரவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை நம்ம தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் பாதி பச்சை மிளகாய், 2 தக்காளியை நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஸ்லோவில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிருக்கேன். அந்த தக்காளி அது கூடவே ஆட் பண்ணி தக்காளி நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவு ஸ்லோவில் வச்சு வேக வச்சுருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாக இஞ்சி பூண்டு போட்டால் பசங்க சாப்பிட மாட்றாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சின்னதாக கூட இஞ்சி பூண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் 1 கப்பு ரவை எடுத்து அதுலேயே இப்போ மசாலா கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர வந்துடுச்சு. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து நான் கொதிக்க வச்சு அந்த மசாலா கூடவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ரவையில் ஊற்றும்போது ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி ரவை கட்டி பட்டுரும். இந்த மாதிரி கிண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டும்போது ரவை சீக்கிரம் கட்டி ஆகாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஊற்றின வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப லூஸாலாம் சாப்பிட மாட்டோம். இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணும்னா இன்னும் முன்னாடி கொஞ்சம் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு காம்பினேஷன் தேங்காய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோன்னு உடச்சக்கடல போட்டு எப்பயும் போல் அரைச்சி தாளிச்சாச்சு. உங்களுக்கு தேங்காய் சட்னி விருப்பம் இல்லைன்னா இதே ப்ராசஸில் வேர்க்கடலை சட்னி வச்சா கூட நல்லாயிருக்கும். வேர்க்கடலைக்கு கொஞ்சோன்னு புளி மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.